பிரைஸ்தலாம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதும் உங்களை சந்திப்பதும் தேவனுடைய மகா பெரிய தயவு அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஒரு விஷயம் அவங்கள சந்திக்கும்படியாக கர்த்தர் தந்த மகா பெரிய கிருபைக்காக அவரை நான் துதிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் இந்த காலை வேளையில் தேவனை துதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை புகழ்ந்து பாடும்படியாக அடியார்களுக்கு செய்த கிருபை பெரியது. அவரை துதிக்கும்படியாய் நம்மை தெரிந்து கொண்ட அவருடைய தயவு பெரியது. நம்ம என்னதான் தவறு செஞ்சாலும், என்னதான் விழுந்தாலும் நம்மளை தூக்கி நிறுத்துகிறவர் அவர் ஒருவரே. நம்ம அநேக நேரங்களில் அவரை மறந்து, அவர் செய்த கிருபை, அவர் செய்த தியாகங்களை மறந்து நாம் எங்கே ஓடினாலும், எவ்வளவு தூரம் அவரை விட்டு விலகி போனாலும், உன்னையும் என்னை நேசிக்கிறவரால், ஒருபோதும் நம்மை மறக்காதவரால், நம்மை தேடி நம்மை மீட்கும்படியாய் வருகிற சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் ஒருவரே. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, எத்தனையோ தெய்வங்களை வணங்குகிறார்கள். ஆனால் அவள் யாவரும் உன்னை தண்டிக்கிறவர்களாக, அதுக்கு பரிகாரத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறாங்களே தவிர, உனக்கு பரிகாரி நான் தான் அப்படின்னு சொன்ன ஒரு தெய்வமும் இல்லை, இயேசுவை தவிர. எல்லா இடத்துலையும் போய் பாருங்க, நீ அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், உன்னை வருத்திக்கணும், அநேக காரியங்கள் உலகத்தில் உண்டு. யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை. அவருடைய பரிகாரத்தை தேடுகிறாங்க. அவங்க செய்த தவறுக்கோ, இல்லை அவங்களுடைய வாழ்க்கை மீள்வதற்கோ, இல்லை மேலே வர்றதுக்கோ, இல்லை ஆசீர்வாதத்தை பெறத்துக்கோ, இது ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஆனால் அந்த பரிகாரத்தை தேடி உலகமெல்லாம் அலையிறாங்க. மலைக்கு போகிறாங்க, மலைகளுக்கு போகிறாங்க, தேசங்களுக்கு போகிறாங்க, அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறாங்க, நதிகளில் போய் முழுகி தன்னுடைய பாவங்களை போக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் உங்களுடைய பாவம் பரிகாரமாகணும், என் பாவம் என்னை விட்டு போகணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் பரிசுத்தவானாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், இந்த பூமியில் நான் நல்லவனாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் நான் தவறு செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தவறுக்கு பரிகாரத்தை தேடி அலையிறாங்க பூமியில். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நானே உன் பரிகாரி, நானே உன் ரட்சகர், நானே உன் மீட்பர் என்று சொல்லி, அவரை எல்லாமல் வேறு ஒரு தெய்வம் இல்லை. பூமியில் நீங்கள் எங்கே வேணால் போங்க, யாரை வேணால் தேடி பாருங்க, நான் ஒன்றும் பரிகாரின்னு சொன்ன தெய்வம் யாராகிலும் உண்டா? நீங்கள் எடுத்து பாருங்க, சத்தியம் உங்களுக்கு புரியும். தேசம் பெரியது, அநேக தெய்வங்களை வணங்கி வந்தாங்க. ஒரு காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா அநேக தெய்வங்களை இந்த பூமியில் வணங்கி வந்திருக்காங்க. ஆனால் மெய்யான தெய்வம் யார்? உண்டாக்கினவர் யார்? உனக்கு பரிகாரம் செய்தவர் யார்? உன்னை பரிகாரத்தினால் உன்னை மீட்டு கொண்டவர் யார்? உனக்காக பலியானது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் உங்களுக்காக பலியானார். அவர் ஒருத்தர் தான் உங்களுக்காக அடிக்கப்பட்டார். உன்னையும் மீட்கும்படியாக, உன்னையும் என்னை ரட்சிக்கும்படியாக தம் ஜீவனை கொடுத்த தெய்வம் அவர் ஒருத்தர் தான். அநேக தெய்வங்களை நாம் பார்க்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மெய்யான தெய்வம். கர்த்தர் சொல்றார், என்னை அல்லாமல் வேலை தெய்வம் இல்லைப்பா, என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை, நானே பரிகாரி, உன் பரிகாரி ஆகிய கிறிஸ்து நானே அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம பரிகாரம் செய்யறதுக்கு யாரையும் குற்றம் சொல்லலை. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என் நண்பர் ஒருவர் அழுது குத்திக்கிட்டார்.
நல்ல ஒரு 20 அடி கம்பி, அந்த பக்கம் சூளம், இந்த பக்கம் எலுமிச்சம்பழம். இப்படி எடுத்து குத்திக்கிட்டு, அழகு குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை வருத்திக்கிட்டு கோயில் அந்த ஊர் முழுக்க சுற்றிட்டு வந்து அதை உற்சாகப்படுத்த அநேகர் அவன் பின்னால் ஓடிக்கிட்டு, உங்களை வருத்திக்கிட்டு, உங்களை என்ன சொல்லுவாங்க, வாதிச்சு கடவுளை தேடக்கூடாதுங்க. உன் மேல் விழுந்த பலியை சுமக்கும்படியா உனக்காக நான் பலியானேன் அப்படின்னு சொல்றார் இயேசு கிறிஸ்து. உன் பாவத்தை மீட்கும்படியா, மன்னிக்கும்படியா, உன்னை மீட்கும்படியா. மரணத்துக்கு ஏதுவானவங்க நம்மலாம். நம்ம அடிக்கப்பட்டு நம்ம நொறுக்கப்பட வேண்டிய அந்த வலிகளை, வேதனையும் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். எதற்காக? நீயும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக, நீயும் நான் சுகமாக இருக்கணுன்றதுக்காக, நீ உன் உன் பாவத்தில் மரித்து போகக்கூடாது, நீ பரிசுத்தவானாக, நீ ரட்சிக்கப்பட்டவனாக, நீ நீதிமானாக இருக்கணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். நல்லா ஒரு மெஸ் யோசித்து பாருங்க. ஒரு குற்றவாளிக்காக ஒருத்தர் மறிப்பான் அப்படின்னா, நம்ம செஞ்ச தவறுக்காக யாரோ ஒருத்தர் மன்னிக்கிறான், யாரோ ஒருத்தர் அடிக்கப்படுறாங்க, யாரோ ஒருத்தர் தண்டிக்கப்படுறாங்கன்னா அவனுடைய உள்ளம், ஐயோ நான் செஞ்சனே, அவன் எதுவுமே தப்பே பண்ணலையே, அடிக்கப்படுறாடே, அவன் குடும்பம் பாதிக்கப்படுது, அவன் குடும்பம் என்ன ஆகும், அவன் பிள்ளைங்க என்ன ஆகும். ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நீயும் நானும் பலியாக வேண்டியதற்காக, உன்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார் அப்படின்னா நீயும் நானும் என்ன பண்ணணும்? அவரை ஏற்றுக்கணும். அவர் ஒருத்தர் தான் ரட்சகர். அவர் ஒருத்தர் தான் ரட்சகர். அவரை எல்லாமே ரட்சிப்பு கிடையாது, பரலோகத்துக்கு வழி கிடையாது. நீயும் நானும் பரலோகத்துக்கு போகணும்னா அல்லது சொர்க்கத்துக்கு போகணும்னா அவர் ஒருத்தர் தான் வழி. எப்படியா சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான், என்னை காண்கிறவன் பிதாவை கண்டான். யார்? இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையில தெய்வனிடத்துல நெருங்கும்படியாக பரலோகத்துக்கு போகும்படியான வழி அவர் ஒருத்தர் தான். அவரை அல்லாமல் வேறு வழி இல்லை, அவரை அல்லாமல் வேறு ரட்சிப்பும் இல்லை, அவரை அல்லாமல் விடுதலையும் இல்லை. அவர் ஒருவரே கர்த்தர், அவரை அல்லாமல் வேறு தெய்வமும் இல்லை. நானே வழினார், நானே ஒளி. அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா அநேகர் பலி செலுத்துகிறது, வணங்குகிறது, துதிக்கிறது, நன்றி செலுத்துறது யாருக்குன்னா ஒளிக்கு, வெளிச்சத்திற்கு. வெளிச்சம் இல்லாமல் இந்த பூமியில் எந்த ஒரு பொருளும் விளையாது. சூரியன் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியுமா? பயிருங்க விளையுமா? பறவைங்க வாழுமா? பூமியில் இருக்கிற உயிர் சின்னவங்க நீங்கள் இருக்குமா? இருக்காது. அதை போல அவர் இல்லாமல் நீயும் நானும் வாழவே முடியாதுங்க. அவர் இல்லாமல் நீயும் நானும் வாழவே முடியாது. அவருடைய ஜீவன், அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார். அவர் மூலியமாக தான் நம்ம வாழ்கிறோம். நாசியில சுவாசத்தை கொடுத்து மண்ணை பிழைந்து பிசைந்து தம்மை போல உருவாக்கினாரா. அவருடைய ரூபமாகவே, அவருடைய அழகாகவே நம்மை உருவாக்கின தெய்வம் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் மகிமை உள்ளவர். உண்மையுமே நீ நேசிக்கிறார். மறந்துடாதீங்க. நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தலாம். மறந்து விடாமல் இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு இந்த சத்தியத்தை கேட்டு
நீங்கள் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். பூமியில் இருக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவனும் தன்னுடைய ஆதாயத்துக்காகவோ இல்லை தன்னுடைய ஜீவனுக்காகவோ பிரயாசப்படுறதில்லை. மற்றவங்களுடைய ஜீவனுக்காக, மற்றவங்க ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக, மற்றவங்க பரலோகத்துக்கு போகணுன்றதுக்காக, மற்றவங்க ரட்சிக்கப்படணுன்றதுக்காக பிரயாசப்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். ஒருபோதும் மறந்துடாதீங்க. அநேக குறைகள் உண்டு, குறை இல்லாத மனுஷன் இல்லை. ஒரு கிறிஸ்தவங்கிட்ட குறை இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து இல்லாமல் இருக்கக்கூடாது. குறைகள் உண்டு. என மாம்சம், சரீரம் மாம்சமான இந்த பூமி பாவம் நிறைந்த பூமி. இங்கே குறைகள் உண்டு. ஆனால் பரலோகத்துக்கு வழியும் உடைய வாழ்வுக்கு ரட்சிப்பும் இயேசு கிறிஸ்துவால தான் வரும். மறந்துடாதீங்க, ஒருபோதும் மறந்துடாதீங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். சரி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இப்பொழுதும் அடியனை மறைத்து பேசின உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ராஜா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 பரிசுத்தரன் எப்போதும் ஓயாமல் போற்றி கொண்டு இருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி. அடியார்கள் உம்மை தேடும்படியா, உம்மை துதிக்கும்படியா, உம்முடைய தயவினாலும் உம்முடைய இரக்கங்களினாலும் உம்மை நாடும்படியா கிருபை செய்திர உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இதை கேட்கிற, இதை பார்க்கிற அப்பா, பூமியில் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படட்டு. கர்த்தர் அவர்களை ரட்சித்துக் கொள்வீராக. அவருடைய ரட்சிப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. தேவக்கரம் அவளை மீட்டுக் கொள்ளும்படியா, அவருடைய மரண படுக்கை, வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுவீராக. விடுதலையும் சுகமும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தால். ரட்சிப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். வியாதிகள் குணமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக. ஐயா, எனக்காக ஜெபிங்க. அண்ணா, எனக்காக ஜெபிங்க. பாஸ்டர், எனக்காக ஜெபிங்க. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி என் இடத்துல கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர்பராய் தொட்டு சுகமாக்கும்படியா, விடுதலை பெற்றுக்கொள்ள செய்யும்படியா உம்மை நோக்கி பார்க்கிறேன். அப்பா, என் சகோதரன் லாசருக்காக, அவருடைய மனைவிக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற கர்த்தர் அவளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தரும்படியா, கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தொடும்படியா, இப்போது இந்த இரவு வேளையில, இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் அவளை தொடுவீராக ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கரம் இப்போது ஒரு மகிமையான காரியங்களை செய்யட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். பூரண சுகமும் பூரண விடுதலையும் பூரண ஆரோக்கியம் அந்த கர்ப்பத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தின் கனியை தொடுவீராக. கர்ப்பத்தை கர்த்தர் தொடுவீராக. சுகமும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். ராஜாவின் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வரங்களுக்காய் ஸ்தோத்திரம்.
அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாய் தகப்பனே, லாரன்ஸுக்காக, அவருடைய நண்பன், உடைய சகோதரன் லாரன்ஸுக்காக உங்களை சமர்த்த வருகிற ஆண்டவரே, அப்பா அவனையும் அவருடைய மனைவியும் கர்த்தர் தொடுவீராக. கர்த்தருடைய கரம் மகிமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் தொடுவீராக. சுகம் உண்டாகட்டும் ராஜா. கர்ப்பத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இப்பொழுதே அற்புதத்தை பெற்றுக்கொள். இப்போதே விடுதலை பெற்றுக்கொள். இப்போதே சுகத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் உமக்கு மகிமை, 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 மகிமை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுயா. உமக்கு ஸ்தோத்திரம். மையே நோக்கி பார்க்கிற ராஜா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் நண்பர் வைரமுத்துக்காக அப்பா அவனுடைய 10 வருட அலைச்சலுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவரே, நீ தயை செய்வீரா. ஏறக்குறைய 13 வருடங்கள் 14 வருடங்கள் கடந்து வந்துடுச்சு ஆண்டவர். அவருக்கு ஒரு குழந்தை இல்லை. கர்த்தரவன் கர்வத்தை தொடும்படியா, இவர் அவனை சொந்திக்கும்படியா, அப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு கர்ப்ப கனியை தரும்படியா எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு ஆண்டவர். எல்லாரும் கைவிட்டாச்சு. எல்லா தெய்வங்களையும் வணங்கி பார்த்தாச்சு. கர்த்தர் ஒருவரே அற்புதம் செய்கிறவர். கர்த்தர் ஒருவரே மகிமை செய்கிறவர். கர்த்தர் ஒருவரே மேலான காரியங்களை செய்கிறவர். உண்மையே நம்புகிற ஆண்டவர், நீர் ஒரு விடுதலை செய்வீரா. நீர் அந்த கர்ப்பத்தை தொட்டு சுகம் தரும்படியா, அப்பா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும்படியா அம்மை நோக்கி பார்க்கிறேன். உமக்கே மகிமண்டாகட்டும் ராஜா. தேவக்கர் மேலான காரியங்களை செய்யட்டும் ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா. நீர் பூரண சுகமும் பூரண விடுதலை கிடைக்க செய்வீராக இயேசுவின் நாமத்தில். உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. தேவ கரம் அற்புதங்களை செய்யட்டும். அநேகர் உம்மை நம்பத்தக்கதா, அநேகர் இந்த ரட்சிப்புக்குள் வரத்தக்கதா கிருபை செய்கிறார். தேவரீர் உமக்கு நன்றி. அப்பா வியாதிப்பட்டவர்கள், பலவீனமா இருக்கிறவங்க, அப்பா அநேக வருடங்களாக அப்பா தொடர்ந்து மருத்துவ மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களை கர்த்தரை நோக்கி பாருங்க. வியாதியினால வலியினால துவைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கு நோக்கி பாருங்க. வயிற்று வலியில அவஸ்தைப்படுகிற பிள்ளைகளை கர்த்தருக்கு நோக்கி பாருங்க. அவருடைய வயிற்று வலி நீங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அநேக வருடமாய் தலைவலியினால உதைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கு நோக்கி பாருங்க. அவருடைய வியாதிகள் குணமாக செய்வீராக. அற்புதங்கள் அதிசயங்கள் காண செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பும் விடுதலையும் உம்மாலே உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கரம் அற்புதங்களை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதிகள் குணமாக கர்த்தர் கிருபை செய்வீராக. தொட்டு சுகமாக்குங்க. இதை எப்போது எந்த நேரத்தில் பார்த்தாலும் அவளுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்கிறான். எந்த வியாதிக்காக அவர்கள் செபிக்கிறாங்களோ அந்த வியாதி குணமாக கர்த்தர் மகிமையை விளங்க செய்கிறார். தேவரீருடைய அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவர். உம்மை விசுவாசிக்கிறவர் தேவ மகிமையை காண்பான் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன், இந்த ஜெபத்தை கேட்கிற பார்க்கிறவர்கள் விசுவாசத்தினால தங்கள் கரங்களை வைத்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல விடுதலையும் சுகமும் உண்டாகட்டும். உமக்கு நன்றி செலுத்து அப்பா. உடைய ஊழியக்காரனாய் நான் சுகத்தை புறப்பட செய்கிறேன். உடைய ஊழியக்காரனாய் சுகத்தை புறப்பட செய்கிறேன். வியாதிகளை குணமாக்குகிறேனே சுகமாம். கர்த்தர் பூரண சுகமும் பூரண விடுதலை உண்டாக செய்வீராக. அற்புதங்கள் நடக்கட்டும்.
நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், மகிமை உமக்கும் கனமும் உமக்கே உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமை பெறட்டும் ராஜா. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறான். அப்பா, ஆகாரம் இல்லாம தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறான். அப்பா, கடன் பிரச்சனையினால சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தயை செய்கிறான். அவள் கடன் பிரச்சனைகள் தீர கிருபை செய். அவருடைய போராட்டங்கள் மாற கிருபை செய். தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ராஜா இரக்கம் செய்யும்படியா, என் தெய்வம் இரக்கம் செய்யும்படியா உம்மை நோக்கி பார்க்கிறேன். தகப்பனே உமக்கு நன்றி. என் ராஜாவே உமக்கு நன்றி. தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்பா, சுகமும் அற்புதமும் அதிசயமும் நடக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவின் கரத்துக்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக ஜெபிங்க, என் குடும்பத்திற்காக ஜெபிங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபிங்கன்னு கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்க. அவளை பூரண ஆசீர்வாதத்தோடு பூரண சுகத்தோடு வைங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடியனுக்காக, அடியன் ஊழியத்துக்காக, ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தேவைகளை சொல்லி ஆசீர்வாதமாக வைங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ராஜா. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வாரம் சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். உமன்ஸ் மீட்டிங்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். அப்பா, வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்காக, இந்த நாளின் அப்பா உபவாச ஜெபத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறான். தேவன் மகிமையான காரியங்களை செய்ய, தேவ கரம் மகிமையானவர்களை செய்யட்டும் ராஜா. நீரே உங்களுடைய பிரசன்னத்தினால் அணைத்துக் கொள்வீராக. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமையாவையும் மறுவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி ராஜா. நன்றி இயேசு. நன்றி தகப்பன். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். துதி கன மகிமையாவையும் மறுவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபான் ஒன்றையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியன்யாய்க்கும் இன்றும் இன்றும் எப்போதும் பரிசுத்தவான்களோடு கூட இதை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை எதிர்பார்த்து நடக்க வேண்டிய கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.